ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா கால்குலேட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி டேக்ஸ்னாவே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸில் கால்குலேட் ஃபங்க்ஷனும் ஒரு இம்பார்ட்டண்டான டேக்ஸு. ஸோ நான் இப்போ மேவன் அனாலிட்டிக்ஸோட அட்வான்ஸ் டேக்ஸ் கோர்ஸை வந்து சும்மா பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் என்னோடய டேக்ஸ் நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த கோர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கண்டென்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாகவே நம்ம கால்குலேட் ஃபங்க்ஷன் போடணுன்னா ஈக்குவல் கால்குலேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஷனை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து ஃபில்டர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ரெஷன்னா இந்த கேஸில் வந்து இங்கே கொடுத்துருக்க மாதிரி சம் ஆஃப் ரிட்டன் டேபிள்லேருந்து ரிட்டன் குவான்டிட்டியை வந்து ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாதிரி சம் யூஸ் பண்ணி இப்படியாகவும் இருக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டோட்டல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெஷராகவும் இருக்கலாம். ஸோ நேம் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் மெஷர் ஒரு டேக்ஸ் ஃபார்முலா ஃபார் அ வேலிட் மெஷர். ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷனில் வரும். அடுத்து ஃபில்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு லிஸ்ட் ஆஃப் சிம்பிள் பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த கண்டிஷன்ஸ் லைக் அந்த டெரிட்டரி லுக்கப்பில் கண்ட்ரி யூஎஸ்ஏவாக இருக்கணும், இல்லைனா கேலண்டர் இயர் ப்ளஸ் இந்த கேலண்டர் இயர் கேலண்டர் டேபிளில் இயர் வந்து 1998க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஃபில்டர்ஸை நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி மெஷரோ ஒரு அக்ரிகேட் ஒரு டேக்ஸோ வந்து இருக்கும். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸோ என்னமோ இருக்கும். ஸோ ப்ரோ டிப்ஸ் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ கால்குலேட் வந்து பார்த்தீங்கன்னா சம் இஃப் கவுண்ட் இஃப் மாதிரி தான் ஒர்க் ஆகும், லைக் இன் எக்ஸல். except evaluate except in an evaluate measure based on any sort of calculations, not just in sum and count மாதிரி இல்லாமல் மற்ற எல்லா எவலுவேஷன் மற்ற இது கவுண்ட் சம் கவுண்ட் இல்லாமல் மற்றது எல்லாம் அக்ரிகேட் இருக்கு இல்லையா, ஆவரேஜ் இது மாதிரி இருக்கு இல்லையா, அதில் அது மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இட் மே ஹெல்ப் டு திங்க் இட் ஆஃப் லைக் அ கால்குலேட்டிவ். ஸோ கால்குலேட்டிவ் மாதிரி நம்ம அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து சம் ஆஃப் கவுண்ட் இஃப் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் கண்டிஷன்ஸ் மாதிரி, இந்த ஃபில்டர்ஸ்லாம் கண்டிஷன்ஸ் மாதிரி நம்ம எடுக்கிறதுனால மோரோவர் இது கால்குலேட்டிவ் மாதிரி தான் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஸோ அதுக்கு அடுத்து முக்கியமான இது பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மெஷர் எடுத்துக்கிறோமே, பைக் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு மெஷர் எடுத்துக்கிறோம். அதில் கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதில் எக்ஸ்பிரஷனாக டோட்டல் ரிட்டர்ன்ஸ் டேக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபில்டர்ஸில் வந்து ப்ராடக்ட் டேபிளில் கேட்டகரி நேம் வந்து பைக்ஸ்னு மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா இங்கே கொடுத்துருக்காங்களே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி அக்சசரிஸ் கேட்டகரிஸ் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் சொல்ல இருக்குது. பைக் ரிட்டர்ன்ஸ் வந்து பைக் மட்டும்தான் 342 மட்டும்தான் இருக்குது. ஏன் இப்போ வந்து இந்த ரோ லெவலில் ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் வந்து ஃபில்டர் ஆகிருக்கும். ஸோ பட் எப்படி இது 342 வருது, அக்சசரிஸ் வந்து 1115 தானே, ஸோ அது தானே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோலை இனிஷியலாகவே இந்த ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் வந்து அக்சசரிஸ் வந்து ஃபில்டர் ஆகிருக்கும். அதாவது கேட்டகரி நேமுக்கு கூட அக்சசரிஸ்னு ஃபில்டர் ஆகிருக்கும். ஆனால் நம்ம கால்குலேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் வரும், அதாவது கேட்டகரி நேம் பைக்குன்னு வரும். ஒரே டயத்தில் நம்ம கேட்டகரி நேம் பைக்காகவும் அதே நேரத்தில் அக்சசரிஸாகவும் இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் ஆகும் அப்படின்னா, அதாவது கால்குலேட் ஃபங்க்ஷன் மூலமாக வரக்கூடிய ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டைஸ் ஆகிக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல அக்சசரிஸோ வரலை, பைக் வருது. ஸோ கிளாத்திங்க்கு பதிலாகவும் பைக் வருது, காம்பனண்ட்டுக்கு பதிலாகவும் பைக் வருது. ஸோ இதுதான் அதோடைய ரீசன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹேர் வி ஹேவ் டிஃபைன்ட் அ நியூ மெஷர் லைக் பைக் ரிட்டர்ன்ஸ் விச் இஸ் எவாலுவேட்டட் டோட்டல் ரிட்டர்ன் ஸோ ஈக்குவல் டு பைக்ஸ். ஓகே, எதனால் இப்படி வருது அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. ஸோ அதோட ரீசனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதான் இங்கே நம்ம சொன்னது தான், ஆல்ரெடி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது தான். கால்குலேட் மாடிஃபைஸ் ஆர் ஓவர் ரூல் தி ஃபில்டர் கம்பீட்டிங் ஃபில்டர் கான்டெக்ஸ்ட். அதாவது என்ன பண்ணோன்னா கால்குலேட் ஃபங்க்ஷன் இருக்கிற ஃபில்டர் கான்டெக்ஸ்ட்டை ஓவர் ரைட் பண்ணோம், இல்லைனா ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது மாடிஃபை பண்ணோம், இல்லைனா ஓவர் ரூல் பண்ணிவிடும். இன் திஸ் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்திங் ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்திங் அப்படிங்கிற அந்த ஃபில்டர் கான்டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி நேம் வந்து கிளாத்திங்கிறது தான் இருக்குது. ஸோ டிஃபைன் ரோ லேபிள், இந்த ரோ லேபிள் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிளாத்திங் தான் இருக்குது. பட்
கேட்டகரி நேம் பைக் டிஃபைன் பை கால்குலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால்குலேட் ஃபங்க்ஷன் மூலமாக வந்து பைக் மூலமாக பண்ணுறது 342, அதாவது 2 ஃபில்டர் கண்டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதே தான் போத் கேஸும் ட்ரூவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ஃப்ரம் கால்குலேட் பைக் அதாவது கேட்டகரி நேம் இஸ் ஈக்குவல் டு கேட்டகரி ஈக்குவல் டு பைக் அப்படிங்கிறத வந்து ஃப்ரம் கால்குலேட் ஃபங்க்ஷன் வந்து ப்ரியாரிட்டி ஆகிக்கிடுது. ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த டயக்ராம் வந்து ஒரு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் இஸ் டிடெக்டட் அண்ட் அப்ளைட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி நேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டேபிளில் கேட்டகரி நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்சசரிஸ். ஆக்சுவலாக இது வந்து லுக்கப் டேபிள், அதை மறந்துடக்கூடாது. லுக்கப் டேபிள் ப்ராடக்ட் டேபிள், இது வந்து சேல்ஸ் டேபிளும் ரிட்டர்ன் டேபிளும் லிங்க் ஆயிருக்கு, மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம ஃபில்டர்ஸ் எங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து ப்ராடக்ட் டேபிளில் இருக்கக்கூடிய கேட்டகரி நேமில் தான் அப்ளை ஆகுது. சரி, ஓகே. இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் இந்த ரோலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் கேட்டகரி நேம் ஈக்குவல் டு அக்சசரிஸ் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டாக ஃபில்டர் ஆகும், ஏன்னா ரோ லேபிளில் இருந்து. ரெண்டாவது ஸ்டெப்பில் இது வந்து டிஃபால்ட்டாக ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் வந்து இது தான், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்குலேட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும் போது அங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மாடிஃபை பண்ணிடும். அதாவது இங்கே சொல்ல மாதிரி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான வேர்டிங் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ இதை வந்து ஓவர் ரைட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு பைக் அப்படிங்கிறது மாறிடும். ஸோ அப்போ ப்ராடக்ட் டேபிள் வந்து அக்சசரிஸ்னு ஃபில்டர் ஆனது அந்த வந்து ஓவரால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டேபிளில் கேட்டகரி நேம் வந்து பைக்ஸ்னு ஃபில்டர் ஆகிடும். ஓகே. ஸோ ஸ்டெப் 2 என்ன நடக்குது அப்படின்னா ஒன்ஸ் இந்த கால்குலேட் ஃபங்க்ஷன் அப்ளை ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் டேபிளில் வந்து பைக்கை ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 to many கார்டினாலிட்டி படி ஃபில்டரிங் டைரக்ஷன் வந்து டவுனில் தான் இருக்கும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஃபில்டர் ஃப்ளோ டவுன் ஸ்ட்ரீம் டு ஆல் ரிலேட்டட் டேபிள்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து சேல்ஸ்லேயும் பைக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ரிட்டர்ன்லேயும் பைக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது கால்குலேட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் வந்து வேலையே பண்ணிடுச்சு. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும்னா மெஷர் ஃபார்முலா, அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய மெஷர் ஃபார்முலா எவாலுவேட்ஸ் அகைன்ஸ்ட் ஃபில்டர் டேபிள். ஸோ ஃபில்டர் டேபிளில் கண்டென்ட் இருக்கக்கூடிய டேபிளை வந்து அது எவாலுவேட் பண்ணும். இப்போ வந்து இது இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் ரோஸ் ஏடபிள்யூ ரிட்டன் டேட் அப்படின்னு இருக்கிறதுல வந்து ஏடபிள்யூ ரிட்டன் டேட் டேபிளில் ஃபில்டர்ட், அதாவது இந்த டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் டவுன் டு ஒன்லி ரோஸ் வேர் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் பைக்ஸ். ஆல்ரெடி ப்ராடக்ட் கேட்டகரி பைக்குங்கிறது ஃபில்டர் அவுட் ஆகிடுச்சு. எப்படின்னா இங்கே ப்ராடக்ட் டேபிள் ஃபில்டர் அவுட் ஆனோன்னா இதுவும் ஃபில்டர் அவுட் ஆகிடும் பைக்ஸ்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதோட கவுண்ட் 342. ஸோ இதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது கால்குலேட் டேபிளால் என்ன பண்ண முடியும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபில்டர் கான்டெக்ஸ்ட்டை ஓவர் ரைட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க மெயினாக. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த ரெக்கார்டிங்கை கட் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் இந்த வீடியோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.